வெல்கம் டு அவர் சேனல் டீச் தமிழ் ஃபார் விண்டோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படி உங்களோட விண்டோ 10 லேப்டாப்பில் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணுறது, அது எப்படி உங்களோட ஃபோனில் உள்ள அக்கௌண்ட்டை அதில் வர வைக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை லைக் பண்ணாமல் பார்க்குறீங்களா? லைக் பண்ணிட்டு வந்துடுங்க. கீழே தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களோட கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் குரோம் ஓப்பன் ஆனோன்னு அதில் பார்த்தீங்கன்னா மேலே சர்ச் பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து வாட்ஸ்அப் வேர்ப்னு டைப் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வாட்ஸ்அப் வேர்ப்னு இருக்குது. அது ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் பேஜ் போகும். அந்த பேஜில் ஃபஸ்ட் லிங்க்காக ஒன்று இருக்கும். அந்த ஃபஸ்ட் லிங்க்கை ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடும். ஒரு கியூஆர் கோட் ஸ்கேனர் மாதிரி ஒரு பேஜ் வரும். அதில் இப்போ உங்கள் ஃபோனில் உள்ள வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் மேலே 3 ஐக்கான் இருக்கும். அதில் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. அதில் உங்களோட நேம் இருக்குமா, அந்த நேமுக்கு பக்கத்தில் ஒரு கியூஆர் கோட் ஸ்கேனர் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அது ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே ஒரு கியூஆர் கோடு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதுக்கு அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மேலே. அது ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கேமரா ஓப்பன் ஆயிரும். கேமராவில் அந்த லேப்டாப்பில் தெரிகிற அதை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணோன்னே கண்டினியூவான்னு கேட்கும். கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்தோன்னே இப்படி ஒரு பேஜ் வரும். அதில் லிங்க் ஏ டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே யூஸ் மொபைல் டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணோன்னே நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் இல்லைனா ஃபேஸ் லாக் வச்சுருந்தீங்கன்னா அது கேட்கும். பண்ணோன்னே இன்னொருக்க வந்து கேமரா ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ லேப்டாப்பில் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். லோடிங் யுவர் சேட்னு வந்துடும். ஃபோன்லேயும் லோடிங்னு வரும். இப்போ ஃபோனில் கூகுள் குரோம் விண்டோஸ்னு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களோட வாட்ஸ்அப் இதுதான் வந்துடுச்சு. இதுலேயும் நீங்கள் ஸ்டேட்டஸ் போட்டுக்கலாம். அப்படிலாம் நீங்கள் எப்பயும் போல் சேட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இமேஜ் ஃபார்வர்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வீடியோஸ் அனுப்பி விடலாம். சாங்ஸு, வாய்ஸ் ரெக்கார்டர் எது வேணாலும் நீங்கள் இதுலேயும் சென்ட் பண்ணிக்கலாம். நார்மல் ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இதுலேயும் பண்ணிக்கலாம். இதுலேயும் ஆண்ட்ராய்டு கீபோர்ட், வாய்ஸ் ரெக்கார்டர் எல்லாமே இந்த ஆப்ஷன்லேயும் இருக்கும். கூகுள் பே, ஜிபேவோட இந்த வாட்ஸ்அப்லேருந்தே பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வெரி சிம்பிள் மெத்தட் தான். ஓகே, உங்கள் விண்டோவில் எப்படி யூடியூப், இன்ஸ்டாகிராம்லாம் ஏற்றுறது அப்படின்னு உங்களுக்கு தெரில அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை கிளிக் பண்ணி பார்த்தோட நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.